தமிழ்நாட்டில் இனிமேல் இருக்கக்கூடிய கனிம வளங்களை அதர் ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சைன் போட்டிருக்காங்க. புரியுதா? அதாவது எப்படின்னா கல், மண், ஜல்லி இது போன்ற விஷயங்கள் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றது வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதை ஒட்டி கேரளா சிஎம் ஒரு லெட்டர் அமைச்சிருக்காரு. என்னென்னா, எங்கள் நாட்டில் கனிம வளங்கள் இல்லை, நீங்கள் கல் மண் கொடுக்கலாம், எங்களால் ரோடு அது மாதிரி விஷயங்களை எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண முடியாது, தயவுசெய்து கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. யார்? கேரளா. கேரளாவில் கனிம வளங்கள் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் இதில் கட்சிகள்லாம் விட்டுருங்க, இது ரொம்ப நாளாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நம்ம கனிம வளங்களை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம ஸ்டேட்டை அழிச்சு இன்னொரு ஸ்டேட் டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கவங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் தட் இஸ் நாட் அ டிபேட். பட் இன்றைக்கி ஒரு ஸ்டாண்ட் இருக்குமா, திஸ் இஸ் வெரி குட் ஸ்டாண்ட். இது எடுத்ததுக்காக உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா இது ரொம்ப நாளாக நம்ம உண்மையிலேயே இதை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் இது யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணல. பட் இது என்ன பார்த்தா பெருசாக நியூஸ்லாம் வரல. எப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் இருந்ததுன்னா ஒரு பேட் கமெண்ட் வந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு குட் கமெண்ட் பேட் கமெண்ட் போட்டு அடிக்கிற மாதிரி இந்த நியூஸ் வெளியே தெரியாமல் இருக்குது. பட் ஆக்சுவலாக இது மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸு. தயவுசெய்து ஸ்டேட்டுக்கு என்ன நல்லதுன்னு பாருங்கள், கட்சிக்கு என்ன நல்லதுன்னு பார்க்காதீங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு நல்லது எதாவது பண்ணுறாங்கன்னா அது யார் பண்ணாலும் வரவேற்கணும். அது டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே யாராக வேணாலும் இருக்கட்டும். பட் இட் இஸ் குட் ஃபார் ஸ்டேட், வி ஹேவ் டு வெல்கம் இட். இட் இஸ் வெரி குட் ஸ்டாண்ட். இதை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை நான் என்னால் முடிஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். தேங்க்யூ. என் பேர் மேக்ஸ்.